ஈவினிங்னாலே ஒரு மாதிரி வயிறுலாம் கடம்படான்னு இருக்கும். சமோசா பிடிக்கும், பானிபூரி பிடிக்கும், காளான் பிடிக்கும். ஒரு நாள் உங்க கடைக்கும் ஒரு சிக்கன் கடை குமாப்பட்டி வாங்கடா, புத்தூர் பெட்டிக்கு எல்லாரும். அது எவ்வளவு தெரியுமா? 10 ரூபாய். தெரிஞ்சு கேமராமேனுக்கு ஒண்ணு கூட வைக்க மாட்டேன். எங்க சொந்த கிடைக்குதோ அங்கெல்லாம் என்னோட பேரை வந்து திணிச்சுக்கிட்டே கிடப்பேன். எப்படி சொல்லு, ஒரே டென்ஷன் ஆயிட்டாரு. ஈவினிங்னாலே ஒரு மாதிரி வயிறுலாம் கடம்படான்னு இருக்கும். அப்ப எனக்கு என்ன தெரியுமா தோணும்? வெளியில இருக்கிற கடையெல்லாம் போயிட்டு சாப்பிடணும்னு தோணும். அதுவும் நீங்க நினைக்கிற மாதிரி பயங்கர காஸ்ட்லி KFC, டாமினோஸ் அப்பெல்லாம் கிடையாது. நம்ம கிட்ட என்ன காசு இருக்கோ அதை வச்சு சாப்பிடணும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா. இப்போ எனக்கு திடீர்னு பசிக்குன்னு வச்சுக்கோங்களேன், சமோசா கடைக்கு போவேன். திடீர்னு பசிக்குன்னு வச்சுக்கோங்களேன், டீ கடைக்கு போய் டம் அடிப்பியா? ஐயோ சாமி, இந்த மாதிரி பேடா பேசக்கூடாது, புரியுதா? அதனால அந்த மாதிரி என் வீட்டு பக்கத்துல நிறைய குட்டி ஐட்டம்ஸ்லாம் இருக்கா, குட்டி கடைலாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா சாப்பிட போறோம். சமோசா பிடிக்கும், பானிபூரி பிடிக்கும், காளான் பிடிக்கும், இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் பிடிக்கும். ஏன்னா அந்த ஐட்டம் சாப்பிடறதுக்கு தான் என்கிட்ட காசு இருக்கு. நான் சொல்றேன், கேமரா கரெக்ட் தானே? உங்ககிட்ட நம்ம கிட்ட நம்ம எல்லாரிடையும் அப்படிதான் இருக்கு. என்ன உனக்கு வாய் கோளாறாவதா? எல்லா வீடு கட்டிட்டு இருக்காங்களா? கொத்தனாரா நீ? எல்லா வீடியோலயும் அது எப்படிதான் நாங்க இப்ப சாப்பிட போறோம் அப்படின்னு நினைச்சாலும் எங்களுக்கு ஒரு மாதிரி குஷி ஆயிடும். சோ இப்ப நாங்க போய் சாப்பிட போறோம், வாங்க போலாம். விடிஞ்சா போதும், நைட் ஆனா போதும். இங்கதான் எல்லா டைமும் சுத்திடுறாரு, ஆளை காணுன்றாரு. ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. ஆமா பையா, இந்த கடையில தான் சாப்பிடுவாங்க. நான் சாப்பிட்டா நான் வருவேன் அப்பப்போ. இங்க வந்து பானிபூரி, ஜிலேபி எல்லாம் சாப்பிட்டு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். ஏன்னா நாங்க இப்ப 2 வாங்க போறோம், அதனால தான் சொல்றேன். ஒரு நாள் உங்க கடைக்கும் ஒரு சிக்கன் கடை. ஸ்பாட்டுக்கு நீ வந்த செமையா இருக்கும். ஆனா நான் எல்லா பீஸ் போடுவாரு, சத பீஸ். ஆமா, எங்களுக்கு சத பீஸ். சோலி முடிச்சு வந்து நம்ம பாத்துக்கலாம். நான் சத பீஸ் தான் பிடிக்கும், அதான் கேட்பேன். நாங்களா எலும்பு ஃபேமிலிஸ் நாங்க. சரி, உனக்கு என்ன வேணும்? சம்சா, பானிபூரி, ஜிலேபி. எல்லாம் போட்டு ஒரு கலையா கொடுங்க. ஆண்டி ஒரு 2 ஷாட் எடுத்துட்டு வர வரைக்கும் கூட வெயிட் பண்ண மாட்டேன். எங்க எப்படி டேஸ்ட் பண்ணி சொல்லணும், அதுக்குள்ள எடுத்து வாயில போட்டுடணும். கையில சோறு வச்சுட்டு அவனா வெயிட் பண்ணுவாங்க. டேய் சோறா? அது சம்சா. சரி, சம்சா வச்சுட்டேன். இன்னும் ஒரு டேஸ்ட் செம்மையா இருக்கு. ஒரு சமோசா சன்னா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, செம்ம சூடா இருக்கு. ஆனா இது எவ்வளவு தெரியுமா? 10 ரூபாய். யாரா தருவாங்களா? எங்க ஊர்ல தருவாங்க. உங்க ஊர்ல இல்ல, ஊரா இந்த இந்திக்காரங்க தான் சம்சா கடை போட்டுக்கிறாங்க. ஆனா இந்திக்காரங்க சமோசா கடை சாப்பிட்டுருக்கீங்களா? அவங்களோட கை பக்கமே வேற மாதிரி இருக்கும். கை பக்கம்? ஆமா, வேற பக்கம் தான் வச்சிருப்பாங்க. சம்சா போட்டு தந்துருவாங்க. உனக்கு பிடிக்கும்? அவங்க கை பக்கம் வேற மாதிரி இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அதனால கூமாப்பட்டியா? உங்க ஊரு கூமாப்பட்டி மாதிரி எங்கேயுமே கிடையாது. கூமாப்பட்டி வாங்கடா, புத்தூர் பெட்டிக்கு எல்லாரும். புத்தூர் பட்டியா? அவனா எனக்கு தெரிஞ்சு கேமராமேனுக்கு ஒண்ணு கூட வைக்க மாட்டேன். அவனுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்து நீ ஒண்ணு வாங்கி போடான்னு சொல்றோம். எல்லாவும் பார்த்துப்பா. வாங்கினதே ஒண்ணு இல்ல, நீ ஒண்ணு கூட வைக்க மாட்டேன். லூசா நீ? நம்ம சூடா இருக்கீங்க, வாய் பாரு. டம்மஸ்ட் போக வாயில வச்சுன்னு டிஸ்க்ளைமர் போட்டுருவேன் கீழே. ஆமா, மது அருந்துதல் புற்றுநோயை உண்டாக்கும். அதெல்லாம் கவலை கிடையாது, யாராலும் நாங்க அடிப்போம். அந்த மாதிரி தானே நீ? உனக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த ஸ்பூன்ல எத்தனை பேர் சாப்பிட்டுருப்பாங்க தெரியுமா? அப்படியே பையன் நார்மல் தண்ணியில முஸ்கின் வாஷ் பண்ணி உனக்கு கொடுத்துருவாரு. இந்த மாதிரிலாம் சொல்லாதடா. நல்லா இருக்கும், சாப்பிடுறோம். நீ நல்லா இருக்குல்ல? நீ சாப்பிட்டு பாரு. நானும் வேணாம், ஏன் சாப்பிட்ட அந்த ஸ்பூன்ல? அது வேற சப்பி எடுக்கிற பாரு அந்த ஸ்பூன். அச்சை, 10 ரூபாய்க்கு கேளுங்க, பையா தாராளமா கொடுப்பாரு. எந்த கடையில கொடுத்துருப்பாங்களா? புத்தூர் பெட்டிக்கு வாங்க, எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பொத்தூர் பெட்டியில, பொத்தூர் இது பொத்தூர் பெட்டி, கூமா பெட்டி மாதிரி பொத்தூர் பெட்டி. நம்ம எதிர்பார்த்த ஜிலேபி வந்துருச்சு. சிங் சக்க சிங் சக்க ஜிங் சக்க. ஆட்டோல பாட்டு போட்டுலாம் போறாங்க. பாட்டு போட்டுலாம் போறாங்க ஆட்டோல பாட்டு போட்டு தான் போவாங்க. இப்ப டிஜே இருப்பாங்க உள்ள. லூஸ் டிஜே மாதிரி தான். சிங் சிக்க சிக்க. ரோட்ல எல்லாம் நம்மள பைத்தியம் அடிக்க மாட்டாங்க. ஆமா ஆமா, ஆல்ரெடி என்ன பைத்தியம் இந்த மாதிரி வீடியோ எடுத்துட்டு நான் தொண்டையில தான் மாட்டிச்சா. இதுல எல்லாமே செம்ம ஸ்வீட்டா தானே போடுவாங்க. ஆமா, இது காரமா போட்டுறாங்க. இல்ல லூசே, இருப்பாய் பேச விடம்பா. இதோட ஸ்வீட் செம்ம கம்மியா இருக்கு. ஸ்வீட்டே இல்ல பாத்தியா? நல்லா இருக்கு, திருப்பி சாப்பிடலாம். ஆனா சில ஜிலேபி கடைலாம் போடுவானுங்க பாரு, அப்படியே டன்னு சுகர் போடுவாங்க. இத்தினூண்டுல டன்னு போட்டா சாப்பிட முடியாதுல, உடனே வந்து சாப்பிட முடியும். பாத்தீங்களா இல்லையா? பஜ்ஜி வேணா பஜ்ஜி, சமோசா வேணா சமோசா. பிரேமா விட்டு வெளில போயிட்டு சமோசா வேணா ஏதாவது ஒண்ணு இது பண்ணு. மேடம், இங்க
இங்க பாருங்க ஃப்ரேம் இவ்வளவுதான் வச்சிருக்கேன். இதை விட்டு வெளியே போனீங்கன்னா வெளியே போயிடுவீங்க. அதாச்சும் அவுட் ஆயிடுவீங்க. சுத்தி எல்லாம் போட்டிருக்காங்க. நான் மெரிச்சா என்ன ஆவேன்? சுத்தி போட்டது மெச்சா செத்து போயிடுவாங்களாம். சுத்தி வந்து பைத்தியக்கார வச்சுட்டு நான் படுற பாடு இருக்கே. முடியல இது செம்மையா இருக்கா? சாப்பிட்டு வரேன். இன்னும் கொஞ்சம் பெருசா போட்டு தந்தா உங்க அப்பா திட்டுவாரா? அம்மா சரி நத்துனாப்பா பட போச்சே. ஹாய்டா. என்னடா பயன்ட்டான் அவன் உன்னை பார்த்து. என்ன பார்த்தா வேணா எறும்பாடா டுருன்னு முட்டுறதுக்கு. என்ன பசுமாடா நீ? ஈவினிங் ஆயிடுச்சு, பையா லைட் வேற போட்டாரு பாருங்களேன். விட்டா கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம வந்தாலே நம்மளும் வந்து லைட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்க வேண்டிய நிலமை வந்துட்டு இருக்கோம் நமக்கு. என்ன சொல்ற? ஆமா என்னால சும்மா இருக்க முடியல. என் கை வந்து பஜ்ஜிக்கு போயிட்டே இருக்கு. பயங்கரமா இருக்கு அந்த காய் சட்னி. நக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அதாவது சில கடையிலலாம் தேங்காய் சட்னி வைப்பாங்க, இதுக்கு நல்லாவே இருக்காது. ஆனா காய் சட்னி செம்மையா இருக்கும். நான் கொன்றுவேன். யார் சொன்னா தேங்காய் சட்னி தான் பஜ்ஜிக்கு? மக்களே, நீங்க யாருக்கு கார சட்னி பிடிக்கும் தேங்காய் சட்னி பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வேற பஜ்ஜி சமோசா அதெல்லாம் முக்குன்னு முக்கிட்டோம். இப்போ பானிபூரிக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பையா ஒரு 2 பேருக்கு கொடுத்துட்டு இருக்காரு. சரி கொடுங்க, நம்மளுக்கு கொஞ்சம் லேட்டாக கொடுங்க. ஐயோ கொஞ்சம் சீக்கிரமாக கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே இங்கே வந்து சோஃபாவில் உட்காந்துட்டேன். பக்கத்துலேயே சோஃபா இருக்குது. இதை முடிச்சோடனே அப்படியே போயிட்டு ஃபேஸை க்ளீன் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். நான் ஃபேஸை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி காதை க்ளீன் பண்ணு. கோடாரி விட்டா வந்துன்னே இருக்கும் போல. அவ்வளோ இது காதில் அழுகு. எனக்கு கொஞ்சம் 6 மணி ஆனா காது கேட்க மாட்டேன். என்ன ஒரு பேட் பையா இருப்பான் போல. எப்ப பார்த்தாலே அதிலே இருக்கலாம். 6 மணி ஆனா வடிவேலா நீ 6 மணி ஆனா ஆட்டோ ஓடாதுன்ற மாதிரி 6 மணி ஆனா காது கேட்காது. காலைல 4 மணி ஆனா தெரியாது. காது 6 மணி ஆனா எனக்கு காது கேட்காதுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. அந்த மாதிரி எனக்கு காது கேட்காது. சரி பானிபூரி மட்டும் ஒரு வாங்கினா வரும். அதுக்கு நீ நயன்தாரா இல்ல. சோத்துலையும் அடி வாங்கியாச்சு, சேத்துலையும் அடி வாங்கியாச்சு. எங்க சொந்த கிடைக்குதோ அங்கெல்லாம் என்னோட பேரை வந்து திணிச்சுக்கிட்டே கிடப்பேன். எப்படி சொல்லு? எந்த மாதிரி சொல்லு? எந்த மாதிரி? ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு லவ் ஃபெயிலியரா? கூமாப்பட்டி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியில் உட்காந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சமண்டா மாதிரி இருக்கு. என்னதான் நம்ம டாமினோஸு மெக்டொனால்ட்ஸு கேஎஃப்சியில் சாப்பிட்டாலுமே ஒரு 50 ரூபாய் வச்சுட்டு இந்த மாதிரி கடையில் சாப்பிட்றது ஒரு தனி சுகம் தான். அப்போ தான் வயிறு வந்து வீட்டில் சாப்பிட்டா மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லாமே. அதுவும் வெறும் 10 ரூபாய்க்கு எவ்வளோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கள். இப்போ நான் போய் பானிபூரி வாங்க போகிறேன். பையா பானிபூரி. இந்த இது ரசம்லாம் ரசம் இல்லை, அது பானி. இப்படி உருண்டையாக இருந்தாலே நாங்கள் வாயில் போட்டுப்போம். உருண்டையாக இருந்தால் வாயில் போட்டுப்பியா? அதை கீழே ஒன்று இருக்கு பேர், வாயில் போட்டுக்கோ. அங்கே பாரு. ஒரே டென்ஷன் ஆகிட்டாரு. ஆமாம், அந்த பையா டென்ஷன் ஆகிடுவாரு. எங்கே உட்காரலாம்? வா இங்கே வந்துரு. பானிபூரிடா. ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிக்கிட்டு படுற பாடு. ஆனால் எனக்கு இந்த எனக்கு இந்த பூரியே பிடிக்காது. நீ கொடுக்குற காசு இந்த சோலாபூரியா தர முடியாது உனக்கு. போங்காக எனக்கு அப்படியே அந்த பூரி மாதிரி தேய்ச்சி கொடுக்கணும்டா. அப்பதான் அது ஒரு டேஸ்டே இருக்கும். அவர் தேய்ச்சி தான் குத்துருப்பாரு எல்லாம். நீ சாப்பிட்டு கர்மா. நீங்களும் இந்த ஊரை சுத்தி எங்கன்னா இருந்தீங்கன்னா கண்டிப்பா எங்களோட பையா கடையை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இத்துடன் அபியோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் vlog வந்து முடித்துக்கொள்ளும் நேரம் வந்து விட்டது. இன்னும் நிறைய கடைக்கு போகலாம்னு எங்களுக்கு யோசனை. லைட்டு கிடையாது, வயிறும் கிடையாது. ஏன்னா கேமராமேன் கரெக்டாக தானே? கரெக்டு தான். எனக்கு வயிறு இருக்கு, நீ தானே தின்ன, கூட்டு போக மாட்டேற. அதான் இது கொடுத்துருவேன் உனக்கு. அப்புறம் என்ன மிச்சம் வச்சதே எவ்வளோ நாள் குத்துன்னு இருப்பேன். இத்துடன் இந்த vlog-ஐ முடித்துக்கொள்ளும் நேரம் வென்றது. நம்ம அடுத்த vlog-ல சந்திப்போம். பாய் பாய். பாய் பாய். பையா பாய். திருப்பி நாளைக்கு வரோம்.